வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டி பார் ப்ரொடக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கஞ்சமலைக்கு போக போகிறோம். இந்த மலை பார்த்திங்கன்னா 3200 அடி உயரமானது. இங்கே 2 நாள் நம்ம நடைப்பயணம் மேற்கொண்டு மேல் சித்தர் கோயில், கன்னிமார் கோயில், கரியபெருமாள் கோயில், இரட்டைலிங்கம் கோயில், இது போல் இன்னும் நிறைய கோயில்களை நம்ம பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரப்போகிறோம். வாங்க இந்த மலையில் என்னென்னலாம் இருக்குதுன்னு இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலே குளிக்க வாய்ப்பு இருக்காங்க. ஒரு கிணறு இருக்குல்ல நம்ம முன்னாடி. ஆமாம், மேலே ஏறிருக்காங்களா? ஏறணும். அமாவாசை தான் நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க. நம்மளோட பயணத்தை இந்த விநாயகர் கோயிலிருந்து தொடங்கினோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வழி பார்த்திங்கன்னா, நீங்கள் சேலம்லேருந்து இளம்பிள்ளைக்கு பேருந்து வசதி இருக்குது. நீங்கள் வாகனத்தில் வந்தீங்கனாலும் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கரெக்டாக இந்த லொக்கேஷனுக்கு வரக்கு அதை பார்த்து நீங்கள் வந்துக்கலாம். ஸ்நாக்ஸ் இருக்குன்னு எல்லாருமே பின்னாடி ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இந்த மேல் சித்தர் கோயிலுங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் தான். நீங்கள் யார்கிட்ட வழி கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. அந்த மேல் சித்தர் கோயிலிருந்து தான் நம்ம மலையேற்றத்தை தொடங்கணும். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வழி பார்த்திங்கன்னா விநாயகா மிஷன்ஸ் கல்லூரியிலேருந்து வருது. அந்த வழியில் நம்ம இது வரைக்கும் வந்ததில்லை. இதில் நிறைய பக்தர்கள் அமாவாசைக்கு போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதிலையே போகிறோம். அடிவாரத்தில் ஒரு வனத்துறை அலுவலகமும் இருக்குது. தேக்கு மரம், சந்தன மரம், அது மாதிரி நாற்று வச்சு வளர்த்துட்டு வராங்க. மலை மேலே இருக்கிற சித்தர் கோயிலில் பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரி போன்ற நாட்களில் பூஜை நடக்கிறதா சொல்கிறாங்க. மேலே போயிருக்காங்களா ஆளுங்க? ஆமாங்கண்ணா, கரெக்ட்ண்ணா. அண்ணா எடுத்தாச்சு. சாப்பாடு டென்ட் எடுத்துருக்கோம். ஓகே, சரிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த மலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மீட்டர், அதாவது ஒரு 3200 அடி உயரம் இருக்கும். கரெக்டாக மலையேற்றம் இந்த ஒரு சிவன் கோயிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் ஒரு மாதிரி பிளெயின்ஸாக தான் நடந்து வந்துட்டு இருந்தோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிக்கட்டுகள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. அங்கங்கே வனத்துறையின் சார்பாக இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன கோட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. படிச்சுட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருந்தது. கேமராலேருந்து வயர் கிடையாது. பிஸ்கெட் இல்லைண்ணா, சாப்பாடு வேணா இருக்குங்க. மேலே போய் போட்டுறோம். பருப்பி மாதிரி போட்டோம், அதை சாப்பிட மாட்டேன்ருச்சு. மேலே சாப்பாடு இருக்குன்னு கேட்டு நாங்கள் மேலே போய் போட்டுறோம். மேலே வந்துருங்க, கூடயே வந்துருச்சு. வருவோம். கோயம்புத்தூருங்க. போகலாம். வச்சிடறேண்ணா, மேலே போய் வச்சேன் பாருங்க. போகிற வழியிலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்களை நம்ம தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த சின்ன சின்ன கோயிலெலாம் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக மேலே ஏறுவோம். இந்த மலையை முழுசாக நீங்கள் ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஆகலாம். அதாவது கன்னிமார் கோயில் தான் உச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. அது வரைக்கும் போகணுன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகலாம்.
நீங்கள் சித்தர் கோயிலுக்கு போகிறக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்தில் நம்ம மேலே போயிடலாம். நம்ம இன்றைக்கி நைட்டு உச்சிக்கு ஏற போகிறதில்ல. நம்ம பார்த்திங்கன்னா தீபாவளி அமாவாசை அன்னைக்கு ஏறிட்டுருக்கோம். இன்றைக்கி இரவு போய் முன்னாடி டென்ட் அடித்து தங்கிட்டு சித்தர் கோயிலுக்கு முன்னாடி நம்ம காலையில் கன்னிமார் கோயிலுக்கு போகிறதா நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நைட்டு வந்தீங்கன்னா தங்கும் வசதியெல்லாம் மேலே அந்தளவுக்கு இருக்காது. ஒரே ஒரு ஷெட்டு இருக்குது, ஆனால் அதில் படுத்து தூங்குற மாதிரி ஒரு வசதியாக இருக்காது. நாங்கள் டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நைட் டென்ட்டு போட்டு தங்கலாங்கிற பிளானில் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா முதல் மலையை நம்ம இப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த மலையை தாண்டினா தான் கொஞ்சம் காற்றடிக்கவே ஆரம்பிக்கும். நைட்டு நாளைக்கு அமாவாசைக்கு இன்னைக்கு தங்கிருக்கும்பா அப்படின்னாரு. அமாவாசைக்கு நாளைக்கு கூட்டம் இருக்கும். இன்னைக்கே நைட்டு வரும். நைட்டு கூட்டம் வரும். இன்றைக்கே நிறைய பேர் வருவாங்க. நான் நைட்டு இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா. ஆனால் கொசுக்கடி தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், கொசுக்கடி தான் அதிகமாக வலிக்கும். அது விறகு நெருப்பு போட்டால் அது சரியாக போயிடும். விறவெல்லாம் கலக்குது. எடுத்து போட்டு வச்சு விட்டா பக்கம். அந்த ஸ்டீல் பெஞ்சுக்கு வந்துட்டோம்னா நம்ம முதல் மலையை கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டோங்கிற ஒரு குறியீடாக வச்சுக்கலாம். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ஏறி போனால் நம்மளுக்கு வழி வந்து 2ஆக பிரியும். கரெக்டாக அந்த இடத்துல 2 வழியில் போனீங்கனாலும் மேலே தான் போகும். ஏறும்போது ஒரு வழியும் இறங்கும்போது ஒரு வழியும் போட்டிருக்கோம், பாருங்கள். அப்பா இங்கே காத்தடிக்குது ப்ரோ. மழை வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டக்குன்னு இங்கே கேம்ப் போட்டு கொண்டு வேண்டியதான் இப்போ மழை நிற்கிற வரைக்கும். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களுக்குமே சிலை வச்சுருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் சப்த கன்னிமார்கள் அவங்களோட கோயிலும் மேலே இருக்குது. கரிய பெருமாள் கோயிலும் ஒன்று இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மலையில் வந்து காளாங்கிநாதரோட ஒரு கதையை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது காளாங்கிநாதர் திருமூலரோட சிஷியனாகவும் காளாங்கிநாதரோட சிஷியர் தான் போகர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல காளாங்கிநாதரும் அவரோட குருவும் திருமூலரும் மூலிகையை தேடி வந்திருக்காங்க. இளமையை திரும்பி தர மாதிரி ஒரு மூலிகையை தேடி வந்திருக்கிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு காளாங்கிநாதர் சாப்பாடு செய்யும்போது தவறுதலாக வேறு ஏதோ கட்டையை எடுத்து போட்டு கிண்டியிருக்காரு கரண்டி இல்லாமல். பார்த்திங்கன்னா அந்த கட்டை தான் இவங்க தேடிட்டு வந்த மூலிகையாக இருந்திருக்கு. சாப்பாடு கருப்பாக ஆகவும் இவருக்கு என்னன்னே தெரியாமல் அதை எடுத்து சாப்பிட்டாரு. நம்ம இதை குருவுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இவர் இளமையாயிட்டார். திரும்பி வந்த திருமூலரும் நீ அந்த இதை கண்டுபிடிச்சிட்ட, மூலிகையை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவரே அந்த தீர்த்தத்தை வச்சு கட்டையை போட்டு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் மலையோட ஒரு ஸ்தல புராணமாக சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே எங்களால் வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் நைட்டு போய் டென்ட்டு போட்டு நைட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில் தான் எங்களால் மறுபடியும் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. நாங்கள் டென்ட்டை ரிமூவ் பண்ணதை ஒரு சின்ன டைம் லேப்ஸாக போட்டிருக்கோம், பாருங்கள். நம்ம டென்ட்டு போட்ட இடத்துக்கு பக்கத்தில் தான் சித்தர் சமாதி ஒன்று இருக்குது. அவர் இந்த மலையிலேயே வாழ்ந்து இறந்ததாக சொல்கிறாங்க. சரியாக கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்து
நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நம்ம நைட்டு தங்கின இடம் இருக்கும். அங்கே தான் வந்துட்டு சித்தர் சமாதியும் இருக்கும். அது கூட போய் பேச்சுவார்த்தை ஷூ ஷூ அங்கே இருக்கு. யாரோ கல்லை கொட்டி நேற்று சாயங்காலமே வந்தீங்க, சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் டென்ட் அடிச்சு தங்கிட்டோம். இங்கே அந்த 18 சித்தர்களுக்கும் சிறிய சிலைகள் அமைத்து வழிபட்டு வராங்க. விநாயகர் சிலையும் லிங்கமும் எல்லாம் இருந்தது. அதையும் வழிபட்டுட்டு கோயிலுக்கு பின்னாடியே ஒரு வழி ஒன்று போகும். அதுதான் பார்த்தீங்கன்னா கன்னிமார் கோயிலுக்கு போகிற வழி. கரெக்டாக இங்கிருந்து ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம கன்னிமார் கோயிலுக்கு போயிடலாம். பாட்டெல்லாம் கேட்குது ப்ரோ, ஆளுங்களே வராங்க. கனிமார் கோயிலுக்கு போயிட்டு வரீங்களாண்ணா? ஆமாம். சரி, வழி தடை நல்லா தானங்கண்ணா இருக்கு? தடவை இல்லை. சரி. எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 1/4 மணி நேரம் 20 அவ்வளோதான். நம்ம கீழே இருந்து வந்த தடத்தை விட இந்த கன்னிமார் கோயிலுக்கு போகிற வழி வந்து கொஞ்சம் புதராக தான் இருந்தது. பாதையோட அகலமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேஃபாக தான் போய்க்கணும். பார்த்து பாலம். இந்த மேல் சித்தர் கோயிலேருந்து இந்த கன்னிமார் கோயிலுக்கு போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மலையை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். இந்த வழியில் போகும்போது பார்க்குறதுக்கு காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. நம்ம காலையில் சாப்பிட்டு நேரமே கிளம்பி வந்ததுனால நல்லா குளு குளுன்னு இருந்தது. அதனால் போகிறதுக்கும் அந்தளவுக்கு ஏறுறதுக்கு சிரமமாக இல்லை. இந்த இடத்துல வனவிலங்குகள் அதிகமாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மாடுகள், காட்டு மாடுகள், அது மாதிரி சில வனவிலங்குகள் இருக்க வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம போய்க்கணும். மேலே கோயிலுக்கு போகிற வரைக்கும் அங்கங்கே இந்த மாதிரி பாறையில் ஆரோஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும், நம்ம வழி எங்கேயும் தவற போகிறதில்ல. மலைப்பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஒரு சிறிய இறக்கம் மாதிரி வரும். இங்கே மட்டும் கொஞ்சம் நம்ம பத்திரமா போய்க்கணும். இதே போல் இன்னொரு 2 இடத்துல பாறையில் ஏறுற மாதிரி வரும். அதுவும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். மழை பெஞ்சுன்னா இந்த வழியில் ஏறது கஷ்டம்டாடி. இந்த மாதிரி பாறையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதனால் நம்ம அடி எடுத்து வைக்கிறது பார்த்து எடுத்து வைக்கணும். அங்கங்கே வழுக்கி விடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நம்ம
கன்னிமார் கோயிலுக்கு வந்தடைஞ்சிட்டோம். சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே மேலே 2 பாளி மாதிரி இருக்குது. அங்கே எப்போவுமே தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் எடுத்து அர்ச்சனை பண்ணுறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவாங்களாம்மா. இந்த பாறைகளில் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா பக்கம் தண்ணி ஒரு மாதிரி ஊறுற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் நல்லாவே ஹைட் வந்துட்டனால இந்த இடம் எப்போவுமே ஒரு மாதிரி குளிர்ச்சியாகவே இருக்குது. பெருசாக வெயிலும் அடிக்கலை. நம்ம இந்த கன்னிமார் கோயிலுக்கு இருந்து நேராக மேலே ஏறிட்டோம். கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு ஏரோ மார்க்கெலாம் போட்டிருக்கோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துடலாம். இந்த கன்னிமார் கோயிலுக்கு மேலே தான் கலிய பெருமாள் கோயில் வந்து இருக்குது. அந்த கோயிலையும் நம்ம பார்த்துட்டு இந்த மலையோட உச்சியிலேருந்து சேலம் சிட்டியோட வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கன்னிமார் கோயிலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஏறி வந்தீங்கன்னா இந்த கரிய பெருமாள் கோயிலுக்கு வந்துடலாம். இங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறி போனோம். நீங்கள் இந்த உச்சிக்கு வர்றதுக்கு வரைக்குமே எல்லா இடத்துலையுமே வழித்தடம் ஆரோ மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் எங்கேயும் மிஸ் ஆயிடுவோங்கிற ஒரு பயம் தேவையில்லை. நீங்கள் ஆரோ மார்க்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே மலையோட டாப் வரைக்கும் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்குறது அந்த மலையோட டாப்பு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பள்ளம் ரொம்பவுமே ஆழமாக இருந்தது. கிட்டத்தட்ட எப்படியோ 2000-3000 அடிக்கு பள்ளமாகவே இருக்கும்னு நினைக்கிறோம். இங்கேருந்து பார்க்குறக்கு வியூஸும் ரொம்ப அருமையாக இருந்தது. கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வியூஸ் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஆரம்பித்தோம். அடுத்த கல்லில் கால் வச்சுன்னா கண்டிப்பாக பாறை கீழே விழுந்துடும். கூட முடியாதுடா, கம்முன்றா கொஞ்சம். மனசாட்சியோட பேசுகிறேன். நாய்க்குட்டியெல்லாம் வரும் ப்ரோ. நாய் வந்துச்சுல்ல, வரும் ப்ரோ. நாய் வரும். நம்ம ஓனர் எங்கே வச்சுட்டாங்களா சாப்பாடு வச்சுட்டாங்கன்னா கரகரன்னு இறங்குச்சுன்னா 1/2 hourல இறங்கி போயிடுச்சு வீட்டுக்கு. ப்ரோ இந்த சைடு என்னது? சேலம். இது சேலமா? அங்கே இருக்கு சேலம். இல்லை இந்த சைடு அங்கே வழி இருக்குதானே? இது அட்டகாசமாக இருக்குது. எவ்வளோ விட நான் வந்துட்டேன்டா. மாட்டிக்கிட்ட கேமரால. தேனி கொட்டி இருக்கும் ப்ரோ. உட்காந்துருச்சு ப்ரோ. தேனியா குழவியானே தெரியல ப்ரோ. இது நம்மளை சுற்றி வந்துட்டே இருக்கு ப்ரோ. என்னை முன்னாடி விடு ப்ரோ. பாலா என்னை சுற்றி வந்துட்டே இருக்கு. கொட்டுச்சுன்னா தெரியுமா? இந்த கன்னிமார் கோயில் போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேனீக்கள் அதிக அளவில் சுற்றிட்டு இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போய்க்கணும். காட்டு மல்லியா? காட்டு மல்லிகா? அது நேற்றே ஒரு இடத்துல ஹெவியாக ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அது காய். அதுலேருந்து தானே பொட்டை கேட்டாங்க. சரி அப்படியே இறங்க. சரி சரிங்க. போயிட்டு வரங்காட்டி வந்து ரெடி ஆயிடும். சரிங்க சரிங்க. போகலாம். சரிங்க. இன்றைக்கி அமாவாசைங்கிறனால பக்கத்து ஊருக்காரங்களாம் நிறைய பேர் வந்து சாமிக்கு சாப்பாடாக்கி படைக்கிறதுக்கு சாமான் சட்டெல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு வந்து, காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து, அரிசியெல்லாம் சுமந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களே சாப்பாடு செஞ்சிட்ருந்தாங்க.
நம்மளையும் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க. இருக்கும். இதில் வழி தெரியுது, கீழே தான் போகணும் ப்ரோ. ஆழமாக ஒன்று இருக்கும் அங்கே. ஆலமரம் உனக்கு தெரியுதா? நாங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் முன்னாடி சொன்ன அந்த விநாயகா மிஷன்ஸ் வர வழியில் ஒரு இரட்டைலிங்கம் கோயிலும் ஒரு கிணறும் இருக்கிறதா சொன்னாங்க. போய் பார்த்துட்டு குளிக்கிற மாதிரி வசதி இருக்குன்னு சொன்னாங்க. போய் குளிச்சுட்டு வரலாம் சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். மவுண்டைன் மலை பேம்பு. கிணறு கீழேயாண்ணா? கிணறு கீழே இருக்கா? கிணறு கோயிலுக்கு கீழே இருக்கா? கோயில் இப்போ எவ்வளோ தூரம் போகணும்? கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு, 1 கிலோமீட்டர். என்ன கோயில்? சிவம். இந்த வழியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கின வரைக்குமே ஓரளவுக்கு ஸ்டீப்பாக அதிகமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்த வழி வந்து கொஞ்சம் தூரம் அதிகம்னாலும் ஸ்டீப்னஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த வழி பார்த்தீங்கன்னா தூரம் கம்மிங்கிறாங்க, ஆனால் அந்தளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வழியிலேயே ஒரு 2 கிலோமீட்டர் கீழே இறங்கி போனால் தான் கிணறும் அந்த இரட்டைலிங்கம் கோயிலும் வருது. நம்ம அந்த கிணத்துல குளிச்சுட்டு இரட்டைலிங்கம் சாமியை கும்பிட்டு திரும்ப மேல் சித்தர் கோயிலுக்கு போகலாம் வாங்க. இந்த இது வழியாக தண்ணியே வரமாட்டிருக்கேன் ப்ரோ, இந்த ஊர் இந்த கிணத்துக்கு. இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் அவ்வளோ சுத்தமாக மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது தண்ணி. இந்த மலைக்கு வந்தாலே சரும நோய்கள் எந்த நோயாக இருந்தாலுமே அதுக்கு இங்கே இருக்கிற மூலிகை எல்லாமே மெடிசின் மாதிரி செயல்படும்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த தண்ணியில் குளித்ததுக்கு எங்களுக்கு இன்னுமே நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் போயிருந்த டைமில் இரட்டைலிங்கம் கோயிலில் ரெனோவேஷன் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்ததுனால எங்களால் சரியாக காணொளி எடுக்க முடியல. திரும்பி வரும்போது ஓரளவுக்கு எல்லாமே சாப்பாடெல்லாம் செஞ்சுருந்தாங்க. போண்டா, அப்பளம், சாம்பார், சாப்பாடெல்லாம் வச்சு எங்களுக்கு விருந்து மாதிரி இருந்தது. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ தூரம் சுமந்து எடுத்துகிட்டு வந்து செஞ்சுருக்காங்கன்னு. சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துட்டு நாங்கள் திரும்பியும் கீழே இறங்க ஆரம்பித்தோம். இறங்கும்போது நம்ம ஏறின வழி இல்லாமல் இன்னொரு வழியில் இறங்கினோம். அந்த வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றி வரும்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கும்போது நெருக்கத்தில் இறங்கும்போது கொஞ்சம் சுத்தமாக தான் இருக்கும். வழுக்கெல்லாம் கல்லுகள்லாம் இருக்கிறதுனால அந்த மலையோட 2 வழியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஸ்டீப்னஸ் தான் இருந்தது. ஆனால் நீங்கள் ரைட் எடுத்து வர வழி கொஞ்சம் தூரம். காட்டு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு ப்ரோ. ஆப்போசிட்டில் தெரியலையாடாங்க, எல்லாம் காட்டுக்கு வந்துச்சுன்னா காட்டு மாடாயிருண்டா. இந்த வழி பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணாதனாலேயோ என்னமோ புதராகவும் இருந்தது. நம்ம ஏறும்போது இருந்ததை விட இறங்கும்போது இருக்கிற விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஆப்போசிட் மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அங்கெல்லாம் வழி இருக்கா என்னன்னே தெரியல, ஆனால் மாடுகள் எப்படி ஏறி போயிருக்குன்னு எனக்கு தெரியல. வந்துருச்சா? சரியாக இந்த இடத்துல தான் கரெக்டாக நம்ம மலையில் லாக் ஆனோம். கரெக்டாக இங்கே லெஃப்ட் எடுத்து போனால் தான் நெத்துக்குத்தலாக ஒரு வழி போகிறது. அதுலேயே நீங்கள் போகிறது தான் பெட்டர். ரைட்டில் போகிற வழி கொஞ்சம் சுற்று. திரும்பி வரும்போது இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகள்லாம் நிறைய பறந்துக்கிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது.
நாங்கள் மத்தியான டைமில் வந்ததுனால ரொம்பவுமே வெயிலாக இருந்தது. கொஞ்சம் இறங்குறது சிரமப்பட்டு தான் இறங்கணும். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாயந்தரமாக கூட இறங்கலாம். ஏன்னா மத்தியான டைமில் இதில் இறங்குறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். சாமி கும்பிட்டுருக்காங்க ப்ரோ. இங்கே இருக்கு கௌசிக்கு சென்டர். அதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம். நம்மக்கிட்ட டென்ட்டு தவிர வேறு எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அதை நம்ம பேக்கில் எப்படி கட்டியிருக்கோன்னு பாருங்கள். இப்படி தான் நாங்கள் கட்டி எடுத்துகிட்டு போனோம் மேலே. பேசிக் ஐடியாவாக இருந்தாலும் மேலே போயிட்டு வர வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி அது பாட்டுக்கு பேக்கில் நின்றுக்குச்சு. இதில் இறங்கி வரும்போது அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்பவுமே அழகாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் பொறுமையாக கீழே இறங்கி வந்தோம். நேரம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த மலைக்கு ஒரு முறையாவது வந்து பாருங்கள். ரொம்பவுமே அருமையான ஒரு இடம். கண்டிப்பாக எல்லோரும் வர வேண்டிய ஒரு மலை. நாங்கள் ஏறி இறங்குறதுக்குள்ளே ஒரு 4-5 தேள், பூரான் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். அதனால் நீங்கள் போகும்போது சப்போஸ் மழை அடிச்சதுன்னா கொஞ்சம் சேஃபாக போய்க்குங்க. ஏன்னா அந்த மாதிரி விஷப்பிராணிகள் நிறையா அங்கங்கே இருக்க வாய்ப்புண்டு. நன்றி, வணக்கம்.